கும்பமேளா சாமியாருக்கும் நிர்வாணச் சங்கத்தில் உறுப்பினரான ஈ. ராமசாமியாருக்குமுள்ள ஒற்றுமையை இந்த காணொளியில் காண்போம். இதுதான் கும்பமேளாவா என்கிற தலைப்பில் 25 ஜனவரி 25 நாள் விடுதலையில் ஒரு செய்தி. சாமியார்களுக்கு இளம் வயது பெண்கள் உதவியாளர்களாக இருக்கிறார்களாம். அதை அடிப்படையாகக் கொண்டு விடுதலை. சாமியார்களுக்கு எதற்கு உதவியாளர்கள், அதுவும் குறைந்த வயதுடைய இளம்பெண்கள் என கேள்வி எழுப்பியுள்ளது. இதே கேள்வியைதானே அன்றைக்கு ஈ. ராமசாமியை பார்த்து கேட்டார்கள். 72 வயது கிழவன் ராமசாமியை பார்த்து கொள்ள. சென்னையிலேயே ஆட்களே இல்லாத மாதிரி. ஆம்பளைகளில் ஒருவனும் ஈ. ராமசாமியை பார்த்து கொள்ள விரும்பாத மாதிரி. வேலூரிலிருந்து சின்ன பெண் மணியம்மையை தன் தேவைகளை பார்த்து கொள்ள ஏன் அழைத்து வரவேண்டும். என எழுப்பிய கேள்விக்கு அது அவர் சொந்த விஷயமென மழுப்பிய தீக்க ஆசாமிகள் தாம். சாமியாரை பார்த்து கேள்வி கேட்கிறார்கள். எந்த சாமியாரும் குடும்பத்தின் பேரால் ஆண்களுக்கு பெண்கள் பணிவிடை செய்வதும். சமைத்து போடுவதும் அடிமைத்தனம் என பாடமெடுக்கவில்லை ஈ. ராமசாமியை போன்று. பாடமெடுத்துவிட்டு எடுத்த பாடத்தையே ஈ. ராமசாமியைப் போன்று யாரும் காற்றிலும் பறக்கவிடவில்லை. அதனால் சாமியார்களிடம் இந்த கேள்வியை கேட்பது அறிவுடையவன் கேட்கக்கூடிய கேள்வியாக இருக்காது. மேலும் ஈ. ராமசாமி சொன்னது போன்ற சுதந்திர வாழ்க்கையை. வேலை செய்வது, பொருளிட்டுவது, குடும்ப பாரத்தை சுமப்பது என்பது போன்ற அடிமைத்தனமில்லாத வாழ்க்கையை இந்த சாமியார்கள் தான் வாழ்ந்து வருகிறார்கள். அதாவது ஈ. ராமசாமி சொன்ன எப்படி வேண்டுமானாலும் வாழலாம். யார் கூடவும் உறவுமுறை பார்க்காமல் கூடலாம் என்கிற வாழ்க்கையை இவர்களும் வாழத்தானே செய்கிறார்கள். தீக்க காரனுக்கு அறிவிருந்தால் சாமியார்களைப் போல் வாழ வேண்டும் என சிபாரிசு செய்திருக்க வேண்டும். ஈ. ராமசாமியே நிர்வாண சங்கத்தில் சேர்ந்து எல்லாவற்றையும் ஆண்டு அனுபவித்துவிட்டு வந்த ஆசாமிதானே. இப்போது மட்டும் சாமியார்களை குறை சொல்வது அவனது முட்டாள்தனமான முரண்பாட்டைத்தானே காட்டுகிறது. பொதுவாக பாதிரிமார்கள், புத்த பிக்குகள், சாமியார்கள் என அனைவரும் இளம் வயது பெண்களை தான் கன்னியாஸ்திரிகளாக. பிக்குணிகளாக, சிஷ்யைகளாக பார்த்து அருகாமையில் வைத்து கொண்டார்கள். காந்தி கூட வலது பக்கமொன்று இடது பக்கமொன்று என துணைக்கு 2 இளம் வயது பெண்ணாக தானே வைத்து கொண்டார். காந்தியின் பலயோக்கியதையை பார்த்து கேள்வி கேட்ட ஈ. ராமசாமி. காந்தியின் இந்த செயல்பாடுகள் குறித்து மட்டும் எந்த விமர்சனமும் செய்யவில்லை. ஆண்டு அனுபவிக்கட்டும் என்கிற கட்டுப்பாடற்ற ஈ. ராமசாமியின் மனநிலை தானே. ஒரு வேளை ஈரோட்டு கண்ணாடியை மாட்டிக் கொண்டதால் மணியம்மை முதல் காந்தியின் சிஷ்யைகள் வரை எல்லோரும் கிழவிகளாக தெரிந்துள்ளது போலும். மேலும் விடுதலையில் கூறப்பட்டிருந்ததாவது. ஜனவரி 2ஆம் வாரம் துவங்கி பிப்ரவரி இறுதிவரை அலகாபாத் பிரயாக்ராஜ் பகுதியில் கும்பமேளா நடந்து கொண்டு இருக்கிறது. நாட்டில் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் பிச்சை எடுத்து வயிறு வளர்க்கும் பல சாமியார்கள் இங்கே 2 மாதமாக முகாமிட்டுள்ளனர். இவர்கள் அந்த பகுதிகளில் இருந்து இளம்பெண்களை கும்பமேளா நடக்கும் காலத்திற்கு மட்டும் உதவியாளர்களாக வாடகைக்கு அழைத்து கொண்டு வருகின்றனர். இப்படி பல சாமியார்கள் இளம்பெண்களோடு திரிகின்றனர். அந்த பெண்களுக்கு ஒரு நாளைக்கு 500 ரூபாயும் சாப்பாடும் சாமியார் சார்பில் தரப்படுமாம். இந்த பெண்கள் கும்பமேளா முடிந்த பிறகு விருப்பம் இருந்தால் சாமியார்களோடு சென்று அவர்களுக்கு வாழ்நாள் முழுவதும் சேவை செய்யலாமாம். இல்லையென்றால் அப்படியே அவரவர் சொந்த ஊருக்கு திரும்பி விடுவார்கள். இரவும் முழுவதும் கஞ்சா குடித்துவிட்டு முகாம்களில் ஆட்டம் பாட்டமென இருக்கும் காணொளிகள் ரகசியமாக படமாக்கப்பட்டு சமூக வலைதளங்களில் வலம் வருகிறது. கும்பமேளாவை நினைத்தால் குமட்டிக் கொண்டுதான் வருகிறது. மேற்கண்ட செய்தி தீக்க ஆசாமிகளுக்கு குமட்டிக் கொண்டு வருகிறதாம். இதைவிட வெட்கக்கேடான குமட்டலான வாழ்க்கை வாழ்ந்த பேர்வழியில்லையா ஈ. ராமசாமி. கட்டிய மனைவியையே
தான் இன்னொருத்தியோடு போவதற்கு பயன்படுத்திய பேர்வழி ஈ.வே. ராமசாமி என்கிற வெட்கக்கேடு எத்தனை பேருக்குத் தெரியும். எவ்வளவு பெரிய காமுகனாக இந்த சாமியார்களையெல்லாம் தூக்கிச் சாப்பிடும் வண்ணம் ஈ.வே. ராமசாமி வாழ்ந்துள்ளான் என பாசறை முரசு. மார்ச் 2011 இதழில் எழுத்தாளர் எஸ்.சி. சிவகாமி என்பவர் எழுதிய கட்டுரையை வாசித்தபோது தோன்றியது. கீற்று இணையதளத்தில் வந்த கட்டுரையை இங்கே தருகிறோம். ஒரு அயோக்கியன் வாழக்கூடிய வாழ்க்கையை வாழ்ந்து விட்டு தீக்க காரனெல்லாம் யோக்கியனைப் போல் பேசுவது. உலகில் மகா பித்தலாட்டம். இனி ஈ.வே. ராமசாமியின் அசிங்கமான வாழ்க்கையிலிருந்து. மனை வாழ்க்கையைப் பொறுத்த வரையிலும் அன்னையார் பழங்காலத்துப் பெண். தன் விருப்பப்படி கணவனை நடக்கச் செய்யும் நாகரிக பெண்ணல்லர். கணவன் எண்ணம் சரியோ தவறோ அதற்கு மாறுபடாதவர். அவர் செய்கை எதுவாயினும் அதற்கு துணை செய்பவர். இரவு நேரங்களில் ஈ.வே. அந்நாட்களில் வெளியில் விபச்சாரி வீடுகளுக்கு சென்று விடுவதுண்டு. எங்கே ராமசாமி என்று சில சமயங்களில் ஈ.வே.வின் தந்தையார் அன்னையாரை கேட்பார்களாம். உடனே அன்னையார் தமது மாமனார் கோபத்துக்கு தன் கணவர் ஆளாகாத வண்ணம் தூங்குகிறார்கள் என்று பதில் சொல்லுவார்களாம். ஈ.வே. படுத்திருப்பது போல அவருடைய படுக்கையில் ஒரு தலையணை மீது போர்வை போர்த்தப்பட்டிருக்குமாம். ஈ.வே. சென்றிருக்கும் இதத்திற்கு நல்ல பக்குவமான உணவுகளை வீட்டார் அறியாமல் ஆள்மூலம் அனுப்புவார்களாம். ஈ.வே. கேட்கும்போதெல்லாம் தடை கூறாமல் உடனே தான் அணிந்திருக்கும் நகைகளை எடுத்து தருவார்களாம். தான் தரிக்கும் ஆடைகளையும் தூக்கிக் கொடுப்பார்களாம். இவைகள் எதற்காகவென்று அன்னையாருக்குத் தெரியும். இக்கால பெண்கள் இதற்குச் சம்மதிப்பார்களா. எவ்வளவு பதிபக்தி என்கிறார் கட்டுரையாளர். கணவன் சென்ற வேசிக்கு தன் நகை நட்டை கொடுத்திருக்கிறார். மேலும் என்னென்ன செட்டப்பெல்லாம் செய்திருக்கிறார் நாகம்மை. செய்ய தூண்டியிருக்கிறான் புருஷங்காரன். குமட்டி கொண்டு வரவில்லை. அந்த ஈனச்செயலை தான் ஒரு திராவிட அடிமை. வெட்கமே இல்லாமல் எவ்வளவு பயபக்தி பதிபக்தி என பதிவு செய்கிறார். விபச்சாரி வீட்டுக்கு போவதற்கு மனைவியின் உதவியை நாடியவனைப் பார்த்தது. கட்டிய மனைவியை விளக்கு பிடிக்கச் செய்துள்ளான் என தானே நம் ஊர் பக்கம் சொல்வார்கள். உண்மையில் சாமியார்களின் செயல்கள் குமட்டிக் கொண்டு வருகிறதா. ஈ.வே. ராமசாமியின் செயல்கள் குமட்டிக் கொண்டு வருகிறதா. இது ஈ.வே. ராமசாமியின் ஒழுக்கம் கெட்ட அந்தரங்கமென்றால். ஒழுக்கம் கெட்ட பகுத்தறிவு இன்னும் மானக்கேடானதாக இருக்கும். உலகத்திலேயே யோக்கியத்தன்மையை சாமியாருக்கு தனியாக. பாதிரிமார்களுக்கு தனியாக பௌத்த பிக்குகளுக்கு தனியாக என பிரித்து பார்க்கிறவன் எவ்வளவு பெரிய அயோக்கியன். ஈ.வே. ராமசாமிக்கு பிடித்த பகுத்தறிவு மதமான பௌத்தத்திலும். பிக்குகளின் மன்மத லீலைகளால் கற்பமான பிக்குணிகளும் இருக்கிறார்கள். ஈரோட்டு கண்ணாடி பேர்வழிகளுக்கு தான் வேண்டப்பட்ட மதத்துக்காரன் குண்டு வைத்தாலும் தெரியாது. பாலியல் வன்கொடுமை செய்தாலும் தெரியாது. ஈ.வே. ராமசாமியின் புத்தியில் சிந்திக்கிற பேர்வழிகளெல்லாம் ஊரை திருத்த வந்த பகுத்தறிவாதிகள் அல்ல. ஊரை கெடுக்க வந்த பகுத்தறிவு ஆசாமிகள். ஒழுக்கத்தை போதிக்கிறேன் என ஒருவன் சொல்ல வருகிறபோது. அவன் உலகிலேயே நம்பர் 1 யோக்கியனாக இருக்க வேண்டும். அப்போது தான் அவன் சொன்னது அம்பலத்தில் ஏறும். சொல்பவன் நம்பர் 1 அயோக்கியனாக இருந்தால். ஈ.வே. ராமசாமியும் தீக்க காரனும் வாங்கி கட்டிக்கொள்ள தயாராகத்தானே இருக்க வேண்டும்.